எவ்வளோ மோசமான தாய் இருந்தா கூட அவங்களுடைய குறைகளை நாம் பார்க்க கூடாது. அவங்களுடைய உரிமை நாம் அவங்களுடன் நல்லதாக நடந்து கொள்வது. தாய்க்கு நம்முடைய சேவை தேவை இருந்தால் அந்த நேரத்தில் ஜிஹாதுக்கும் செல்லக்கூடாது. தாயுடைய சேவை ஹித்மத் நாம் செய்ய வேண்டும். சொர்க்கத்தின் கதவுகளிலிருந்து ஒரு கதவு எனக்காக மூடப்பட்டது. தாய் இருக்கின்ற வரை, தாயுடைய சேவை செய்கின்ற வரை சொர்க்கத்தின் நுழைகின்ற காரியங்களாக நாம் செய்து கொண்டு இருந்தோம். என்னுடைய சொர்க்கத்தின் கதவுகளில் ஒரு கதவு இன்று மூடப்பட்டது. யாருடைய தாய்கள் எல்லாம் உயிருடன் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நாம் சேவை செய்ய வேண்டும். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் தாயின் உரிமைகள் அல்லது தாயுடன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், ஒரு முஸ்லிம் அல்லாவை தன்னுடைய கடவுளாக ஏற்றுக்கொண்டவன், ரசூலுல்லாவை பின்பற்றுகின்றவன், தன்னுடைய தாயுடன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக கேட்போம். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அவனை வணங்க வேண்டும் என்ற கட்டளை கொடுத்ததற்கு பிறகு பல இடங்களில் தாய் தந்தையுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று கட்டளை இடுகின்றான். பல இடங்களில். அதிலிருந்து என்ன தெரியுது? ஒரு முஸ்லிமுக்கு அல்லாஹ்வும் அவனுடைய தூதருக்கு பிறகு அவனுடைய வாழ்க்கையிலேயே கண்ணியமானவர்கள், முக்கியமானவர்கள் அவனுடைய பெற்றோர்கள். பெற்றோர்களை பற்றி பேசுகின்ற நேரத்தில் அல்லாஹ் தஆலா தனியாக தாயுடைய விஷயத்தை பற்றி கூறுகின்றான். சூரா அஹ்காஃபில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், வஸைனல் இன்சான பிவாலிதை இஹ்சானா. அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு பெற்றோர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளையிடுகின்றான். சொன்னதற்கு பிறகு தந்தையை பற்றி சொல்லவில்லை, தாயை பற்றி சொல்லுகின்றான். ஹமலத்து உம்முஹு குர்ஹம் வ வதஅத்து குர்ஹா. அவனுடைய தாய் அவனை மிக சிரமத்துடன் சுமந்தாள், மேலும் மிக சிரமத்துடன் அவனை பெற்றாள். அப்போ அந்த அவனை பெற்றெடுக்கின்ற நேரத்தில், அவனை சுமந்த நேர காலத்தில் இருந்த கஷ்டத்தை பற்றி அல்லாஹ் தஆலா நினைவு ஊட்டி நமக்கு தாயுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றான். இதிலிருந்து என்ன தெரியுது என்றால், நாம பிறந்ததற்கு பிறகு தாய் என்ன எல்லாம் செய்யறாங்களோ அது வேற விஷயம். பிறப்பதற்கு முன்னால் அவங்க கஷ்டப்பட்டாங்கல்ல, அதுக்கே நம்முடைய வாழ்க்கை நாம அர்ப்பணம் செய்து விட்டாலும் போதாது. இன்னொரு வசனத்துல அல்லாஹ் தஆலா கூறுகின்றான் இதே அர்த்தத்தில், வஸைனல் இன்சான பிவாலிதை. மனிதனை நாம் பெற்றோர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்டோம். ஹமலத்து உம்முஹு வஹ்னன் அலா வஹ்னின். அவனுடைய தாய் அவனை பலவீனத்திற்கு மேல் பலவீனம் அடைந்து சுமந்தாள். அப்போ ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தால், அந்த பெற்றெடுக்கின்ற காரணத்தினால் அந்த பெண்ணுக்கு பலவீனம் வருகிறது. அந்த பலவீனத்தை பற்றி அல்லாஹ் தஆலா திருமறையில் கூறுகின்றான். அப்போ தாய் தந்தை இருவருடன் நாம் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் தாயை விட தந்தையை விட தாய்க்கு உரிமை அதிகமாக இருக்கிறது என்று இந்த 2 வசனங்களில் நாம் தெரிந்து கொண்டோம். இதே விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். புகாரி மற்றும் முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஜாஅ ரஜுலுன் இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நபர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் திருத்தூதரே, மன் அஹக்குன் நாசி பிஹுஸ்னி ஸஹாபதி. நான் நல்ல முறையில் நடந்து கொள்வதற்காக மிக உரிமையான மனிதன் யார்? மனிதர்களிலேயே என்னுடைய நல்ல தோழுமைக்காக நல்ல முறையில் நான் அவர்களுடன் இருப்பதற்கு மிக உரிமை உள்ளவர்கள் யார்? எல்லா மனிதர்கள்ல யாரெல்லாம் வந்துட்டாங்க? நண்பர்கள் வந்துட்டாங்க, கணவன் வந்துட்டான், மனைவி வந்துட்டால், உறவினர்கள் வந்துட்டாங்க, தாய் வந்துட்டாங்க, தந்தை, எல்லாமே இருக்கிறாங்களே அந்த மனிதர்கள். அப்ப எல்லா மனிதர்கள்ல மிக உரிமை உள்ளவர்கள் யார் என்ற கேள்வி கேட்டப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள்,
புகாரி மற்றும் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், குர்ஆன்ல அல்லாஹ் தாலா தாயோடைய உரிமை அதிகமாக இருக்கு என்று சொல்லிட்டான். உம்முகா, உன்னுடைய தாய். அவர் சொன்னார், சஹாபிக்கு சொன்னதுக்கு பிறகு சஹாபி முக்கியத்துவம் தர போறார். சும்மா மன் யார் ரசூலல்லாஹ், பிறகு யார் யார் ரசூலல்லாஹ்? காலா உம்முகா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னுடைய தாய். மூன்றாவது தடவை கேட்கிறார், சும்மமன், பிறகு யார் யார் ரசூலல்லாஹ்? காலா உம்முகா, உன்னுடைய தாய். காலா, நான்காவது தடவை கேட்கிறார், சும்மமன், பிறகு யார் யார் ரசூலல்லாஹ்? காலா அபூகா, உன்னுடைய தந்தை. அப்போ எல்லா மனிதர்களில் முதல் உரிமை உள்ளவர் யாரு? தாய். இரண்டாவது தாய், மூணாவது தாய், நாலாவது தந்தை. புரிஞ்சுச்சாங்க? இது கேட்ட உடனே மனைவியாக இருக்கக்கூடியவங்க பயான் கேட்குறாங்கன்னா, இந்த ஹசரத் தவறான ஹசரத், தப்பான ஹதஸ். நம்ம ஏற்கனவே மனைவியின் உரிமை பற்றி பேசிட்டோம். இந்த பயானை வச்சு மனைவியுடன் அநியாயம் செய்வதற்கு அனுமதி இல்லை. இது தாயோடைய உரிமைகளை பற்றி நம்ம பேசுறோமே தவிர மனைவி மீது அநியாயம் செய்யுங்கன்னு சொல்லவில்லை. தாய் மனைவிக்கு அநியாயம் செய்தா கூட அமைதியாக இருங்கன்னு சொல்லி நம்ம சொல்லலை. தாயோடைய உரிமைகளை பற்றி தான் நம்ம பேசுறோம். நீதியாக நடந்து கொள்ள வேண்டும், தாயுடனும் நீதியாக நடந்து கொள்ள வேண்டும், மனைவியோடைய உரிமைகளும் மனைவிக்கு தர வேண்டும். இன்னொரு ஹதீஸ் கேளுங்க. இந்த ஹதீஸும் புகாரிலும் முஸ்லிம்லயும் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அஸ்மா பின்து அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் மகள் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், கதிமத் அலையா உம்மி, என்னுடைய தாய் என்னிடத்தில் வந்தார்கள். இவங்க மதீனால இருக்கிறாங்க, மக்கால இருந்து வந்தாங்க. வஹியா முஷ்ரிகத்துன் ஃபி அஹதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல அவங்க முஷ்ரிகாவாக இருந்தாங்க, இணை வைக்கக்கூடியவளாக இருந்தாங்க, இன்னும் முஸ்லிம் ஆவல. ஃபஸ்தஃப்தைது ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கேட்டேன். குல்து, நான் சொன்னேன், ஹதிமத் அலியா உம்மி, என்னுடைய தாய் என்னட்ட வந்திருக்காங்க. வஹியா ராகிபத்துன், என்னுடன் இருப்பதற்கு அவங்களுக்கு ஆசை இருக்கு. அஃப அசிலு உம்மி, நான் என் தாயுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளட்டுமா? முஷ்ரிகா. பாவங்கள்லேயே பெரிய பாவம் எதுங்க? ஷிர்க். மன்னிக்கப்படாத பாவம் எதுங்க? ஷிர்க். இப்போ என்னுடைய தாயிட்ட அந்த குறை இருக்கு, இந்த குறை இருக்கு, போய் பேசுறாங்க, சினிமா பாக்குறாங்க, அது பண்றாங்க, இது பண்றாங்க, இதெல்லாம் சிறிய தவறுகள். பெரிய தவறு செய்து கொண்டு இருக்கின்ற தாயை பற்றி கேட்கிறார்கள். தௌபா பண்ணவங்க இல்ல, அந்த ஷிர்க்லே இருக்கிறாங்க. ரசூலுல்லாவுடைய ஊர்ல கூட ஷிர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட தாயின் பற்றி கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பு என்ன? நாம் சிலி உம்மகி, உன்னுடைய தாயுடன் நீ நல்லதாக நல்ல முறையில் நடந்து கொள் சொல்லி சொல்கிறார்கள். இதிலிருந்து என்ன தெரிஞ்சிச்சு? இதுக்கு பிறகு எந்த ஒரு ஷைத்தான் உங்க தாய் அந்த தவறு செய்யறாங்க, இந்த தவறு செய்யறாங்க, என்ன தவறு செய்தாலும் ஷிர்கை விட பெரிய தவறு அல்ல. ஆகையினால் தாய் எப்படி இருந்தாலும் அவங்களுடைய குறை நாம பார்க்க கூடாது, அவங்களுக்கு நாம் சேவை செய்ய வேண்டும். எவ்வளோ மோசமான தாய் இருந்தா கூட அவங்களுடைய குறைகளை நாம் பார்க்க கூடாது. அவங்களுடைய உரிமை நாம் அவங்களுடன் நல்லதாக நடந்து கொள்வது. புரிஞ்சுச்சாங்க? இன்னொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நாமெல்லாம் பாவம் செஞ்சிருக்கோம் இல்ல, சின்னதோ பெருசோ ஏதோ பாவம் செஞ்சிருக்கோம். அந்த பாவங்கள் மன்னிக்கப்படணும்னு சொல்லி ஆசை இருக்கா? இன்ஷா அல்லாஹ். பாருங்க, இந்த ஹதீஸ் கேளுங்க. இந்த ஹதீஸ் திர்மிதியில, இப்னு ஹிப்பான் அவருடைய சஹீல, ஹாக்கிம், பல இமாம்கள் அறிவித்துள்ளார்கள். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்துல அவர்கள் சொல்கிறார்கள், அதன் நபியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜுலுன், ஒரு நபர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்தார். காலா, அவர் சொன்னார், இன்னி அஸ்னபது ஸம்பன் அதீமன், நான் ஒரு பெரிய தவறை செய்துட்டேன். அதீம் சொன்னா பெரிய தவறு. முஸ்லிம் ஆனதற்கு பிறகு, முஸ்லிம் ஆவதற்கு முன்பு இல்ல, முஸ்லிம் ஆனதுக்கு பிறகு. முஸ்லிம் ஆவதற்கு முன்பு செய்து இருந்தார்னா லா இலாஹா இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னாலே பாவங்கள் மன்னிக்கப்படும் இல்ல. அவர் சொல்றாரு, நான் ஒரு பெரிய குற்றம் செய்துட்டேன். ஃபஹல்லி மின் தௌபத்தின், எனக்கு தௌபா கிடைக்குமா? அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ். காலா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், ஹல்லக, காலானா சொன்னார்கள், ஆனா இங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
ஹல்லக மின் உம்மின், உனக்கு தாய் இருக்கிறாங்களா? காலலா, தாய் இல்ல. கால ஃபஹல்லக மின் ஹாலத்தின், தாயோடைய சகோதரி இருக்கிறாங்களா? கால நாம், இருக்கிறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபவிர்ரஹா, அவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள். அப்போ தாய் இருந்திருந்தாங்கன்னா இன்னும் அதிகமாக அவருடைய பெரிய பெரிய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஆகையினால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய தாய் உயிருடன் இருந்தால் அவருடைய துஆ பெற்று இன்ஷா அல்லாஹ் தஆலா நாம் இந்த பாவங்களிலிருந்து விடுதலை பெறுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், முஆவியா பின் ஜாஹிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஜாஅ இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல ஒரு நபர் வந்தார். ஃபகாலா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அரத்து அன் அக்ஸுவா, நான் அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்யறதுக்கு நாடுகின்றேன். ரசூலுல்லாவுடன் போர் செய்வதற்காக. ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க, வாங்க போர் செய்யணும்னு சொல்லி. நானும் போர் செய்யறதுக்கு நாடுகின்றேன். வகத் ஜிது அஸ்தஷீருகா, நான் உங்களிடத்துல ஆலோசனை கேட்பதற்காக வந்துள்ளேன். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்டாங்க தெரியுமா? தீனுக்காக வாங்க, தீனுக்கு வாங்கன்னு சொல்லி கேட்கல. ஹல்லக மின் உம்மின், உன்னுடைய தாய் இருக்கிறாங்களா? கால நாம், தாய் இருக்கிறாங்க. காலா ஃபல்ஸம்ஹா, அவர்களை பிடித்துக்கொள். இன்னொரு ஹதீஸ்ல வருது, ஃபல்ஸம் ரிஜ்லஹா, அவங்களுடைய பாதத்தை, அவங்களுடைய காலை பிடித்துக்கொள். ஃபைனல் ஜன்னதா, இந்த ஹதீஸ் இப்னு மாஜா, நஸஈ, ஹாக்கிம்ல சஹீ சனதுடன் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஃபைனல் ஜன்னதா, ஏனென்றால் சொர்க்கம் இந்த ரிஜ்லிஹா, அவளுடைய பாதத்துக்கு கீழ் இருக்கிறது. நம்முடைய தாய்க்கு நம்முடைய சேவை தேவை இருந்தால் அந்த நேரத்தில் ஜிஹாதுக்கும் செல்லக்கூடாது. தாயுடைய சேவை ஹித்மத் நாம் செய்ய வேண்டும். சகோதரர்களே, தாய் உடன் நல்ல முறையில் நடந்து கொண்ட நபர்களுக்கு என்ன பாக்கியம் கிடைக்கும் தெரியுமா? முஸ்னத் அஹ்மத் இப்னு ஹம்பல்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் கனவில் பார்த்தேன், அனஃபில் ஜன்னதி, நான் சொர்க்கத்திலே இருந்தேன். சமிஅத்து சௌத காரின், ஒரு ஓதுகின்றவர்களுடைய சத்தத்தை நான் கேட்டேன். குர்ஆன் ஓதிக்கொண்டு இருக்கிறார். ஃபகுல்து மன் ஹாதா, சொர்க்கத்தில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபர் குர்ஆன் ஓதுறதை கேட்கிறார். நான் கேட்டேன், யார் இவர்? ஃபகாலு, அவர்கள் சொன்னார்கள், ஹாரிஸா பின் நுஅமான், ஹாரிஸா பின் நுஅமான் அவருடைய சப்தம் இது. அப்போ அவர் ஷஹீத் ஆயிட்டார். காலா கதாலிகுமுல் பிர், இவ்வாறு தான் தாய் தந்தையுடன் நல்ல முறையில் வாழுகின்றவர்களுக்கு இந்த மாதிரி அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு அந்தஸ்தை தருகின்றான். கதாலிகுமுல் பிர். இன்னொரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அறிவிப்பாளர் சொல்கிறார்கள், அல்லது வகான அபர்ரன் நாசி பி உம்மிஹி, தாயுடன் நல்ல முறையில் நடந்து கொள்கின்ற விஷயத்தில் சிறந்தவராக இருந்தார். எந்த அளவுக்கு என்றால், அவர் ஃபைன்னஹு கானா யஃப்லி ரஅஸ உம்மிஹி வ யுத்இமுஹா பியதிஹி, அவர் தன்னுடைய தாயோடைய தலைமுடியை சீவி தன்னுடைய கரத்தால் அவங்களுக்கு உணவூட்டுவார். அப்ப அந்த வயசு என்ன இருக்கும் தாய்க்கு? வயசானவங்க. ஃபலம் யஸ்தஃஹம்ஹா கலாமன் கத்து தஅமுரு பிஹி ஹத்தா யஸ்அலா மின் இந்திஹா பாதா யஹ்ருஜா மன் இந்தஹா பாதா யஹ்ருஜா மா அராதது மீ. சுருக்கமாக சொன்னா, தாய் ஏதாவது சொன்னா தாய் என்ன சொல்றாங்க கூட கேட்கறதுக்கு முன்னால அந்த வேலை செய்யறதுக்கு கிளம்பிடுவாரு. கிளம்புனதுக்கு பிறகு வெளியில இருந்து கேட்பார், அம்மா என்ன வேலை கொடுத்தாங்க. வேலை கேட்டதுக்கு பிறகு போலாமா, போக முடியாதா, இப்போ நான் எக்ஸசைஸ் பண்ற நேரம் ஆயிடுச்சு, இப்போ நான் டிவி பார்க்குற நேரம் ஆயிடுச்சு, இப்போ நான் ஹோம்ஒர்க் பண்ற நேரம் ஆயிடுச்சு. அப்படி இல்லை. தாய் ஏதாவது சொன்னா கேட்கறதுக்கு முன்னால வெளியில போயிடுவார் அந்த வேலை செய்யறதுக்கு. வெளியில போனதுக்கு பிறகு அம்மா என்ன சொன்னாங்க, அம்மா என்ன வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு தாய்க்கு தலைமுடியை சீவி கையால் ஊட்டி அப்புறமா அவள் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் இந்த ஆர்வத்துடன் செய்தவர் அல்லாஹ் தஆலா. அவர் குர்ஆன் அவர் ஓதுற சத்தம் சொர்க்கத்துல வருதுன்னு சொன்ன அர்த்தம் என்ன? சொர்க்கத்துல இருக்கிறாரு. இன்னொரு ஹதீஸ் கேளுங்க. ஒரு நபர் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, இந்த ஹதீஸை இமாம் இப்னு ஜௌசி அவருடைய ஒரு
புத்தகம் இருக்கு, பிர்ருல் வாலிதைன். அந்த புத்தகத்துல பதிவு செய்கிறார். ஒரு நபர் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களிடத்துல வந்து சொல்றார், ஹஜ்ஜுக்கு பிறகு, ஹமல்து உம்மி அலா ரக்பதி, நான் என்னுடைய தோல் மீது, தோள்பட்டையின் மீது என்னுடைய தாயை சுமந்தேன். மின் ஹுராசான், ஆப்கானிஸ்தான் இருந்து, ஹுராசான் சொல்லி ஆப்கானிஸ்தான் ஈரானுக்கு மத்தியில இருக்கு அந்த ஊரு. ஹத்தா கதியத் பிஹா அல் மனாசிக், என்னுடைய தாய் ஹஜ்ஜோடைய ஒவ்வொரு காரியங்களை பரிபூர்ணமாக செய்கின்றவரை நான் என்னுடைய தோல் மீது சுமந்து அவங்களை ஹஜ்ஜு செய்ய வச்சேன். அதரானி ஜஸைத்துஹா, நான் அவங்களுடைய உரிமை என் மீது என்ன இருக்கிறதோ அது சரியாக முடித்தேனா? அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றார், லா, இல்ல, லா தல்கதம் மின் தலகாத்திஹா. தலக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. இங்கே தலக் என்றால் குழந்தை பிறக்கின்ற நேரத்தில் அந்த வலி வரும் இல்ல, அந்த வலிகளில ஒரு வலிக்கு கூட பகரமாக நீ செய்ததில்ல. பெற்றெடுக்கின்ற நேரத்தில் அந்த கஷ்டங்கள் வரும் இல்ல, அந்த கஷ்டங்கள்ல ஒரு கஷ்டத்துக்கு பகரம் அல்ல. அப்ப நம்ம என்ன செய்தாலும் தாயோடைய உரிமை எது நம் மீது இருக்கிறதோ அதுக்கு பதிலாக நாம் செய்ய முடியாது. அப்துல்லா இப்னு உமர் அவருடைய தந்தை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் ஒருவர் வந்து சொல்றார், இன்னலி உம்மன் பலகா பிஹா அல் கிபர், என்னுடைய தாய் அவங்களுக்கு முதுமை அடைந்துள்ளது, வயசானவங்க. வைன்னஹா லா தக்தி ஹாஜதஹா இல்லா வதஹரி மதியத்துன் லஹா வஉவதிஹா, அவங்க கழுவறைக்கு போனா கூட நான் என்னுடைய முதுகு மீது சுமந்து கொண்டே போவேன். எதுவரை என்றால் அவங்க அந்த காரியம் செய்யற நேரத்துல மட்டும் நான் வந்து திரும்பிடுவேன். ஆனா கூப்பிட்டுட்டு போவேன், தண்ணி கொடுப்பேன், எல்லா வேலை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஃபஹல் அத்தைது ஹக்கஹா, அவங்களுடைய உரிமையை நான் சரியாக முடித்தேனா? கால லா, இல்ல. அலைஸ கத் ஹமல்தஹா அலா தஹரி வஹப், அவர் கேட்டாரு, நான் அவங்களுக்கு சேவை செய்யலையா? அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார், அவங்களும் உனக்கு செய்தாங்க, நீ குழந்தையா இருந்தப்ப கூட இதை தானே செஞ்சாங்க. இன்னஹா கானத் தஸ்னஉ ஸாலிகா பிகா வஹிய ததமன்னா பகாஅகா, அவங்க உனக்கு செய்யற நேரத்துல நீ நீண்ட ஆயுள் வாழ வேண்டும் என்று செய்தார்கள். வஅன்த ததமன்னா ஃபராகஹா, நீ வந்து எப்போ இவங்க வஃபாத் ஆவாங்கன்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்து செய்யற. வித்தியாசம் தெரியுதா? அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியுதா? இது கஷ்டமா செய்றோம், எப்போ வஃபாத் வரும்னு சொல்லி செய்யறாங்க. ஆனா அவங்க செய்தது எப்படி? அதே காரியம்தான். ஆனா இவன் நீண்ட ஆயுள் வாழ வேண்டும் என்று செய்தார்களே, இதுவும் அதுவும் எப்படி சமமாகும்? புரிஞ்சுச்சாங்க? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், ஒருவர் என்னை பத்தி புறம் பேசினா என்ன நடக்கும்? என்னுடைய பாவங்கள் எல்லாமே அவங்களுக்கு போயிடும். நான் ஷாரிகை பத்தி புறம் பேசினா என்னுடைய நன்மைகள் எல்லாமே ஷாரிக்கு போயிடும், இருக்குல்ல? அப்போ இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றார், லவ் குந்து முக்தாபன் அஹதன், நான் யாருக்காவது புறம் பேச வேண்டும் என்று இருந்தால், லக்தப்து உம்மி, நான் என்னுடைய தாயை பற்றி புறம் பேசுவேன். நான் புறம் பேச மாட்டேன். ஒரு கால் புறம் பேச வேண்டும் என்று இருந்தால் என் தாயை பற்றி நான் புறம் பேசுவேன். ஏன் சொல்லுங்க? ஏன்? ஃபஹின்னஹா அஹக்குன் நாசி பிஹஸனாதி, என்னுடைய நன்மைகள் மீது அதிகமாக உரிமை உள்ளவர் என்னுடைய தாய். அப்போ புறம் பேச வேண்டும் என்றால் என் தாயை பற்றி நான் புறம் பேசி என்னுடைய நன்மைகள் எல்லாம் என் தாய்க்கு போக வேண்டும் என்பதற்காக. பல விஷயங்கள் இருக்கு. கடைசி விஷயத்தை கேளுங்க. ரிஃபா பின் இயாஸ், இவர் பெரிய முஹத்திஸ். அவர் சொல்றார், ரஐத்து அல் ஹாரிஸ் அல் அக்லி, இவரும் பெரிய முஹத்திஸ், 2வது நூற்றாண்டுல வாழ்ந்தவர். அவரை நான் பார்த்தேன். ஃபீஃப் ஜனாசத்தி உம்மிஹி யப்கி, அவருடைய தாயோடைய ஜனாசாவில் இருந்து அழுறார், ரொம்ப அழுதுட்டு இருக்கார். ஃபகீல லஹு தப்கி, ஏன் அழுறீங்க? ஆலா வலிமா லா அப்கி, நான் ஏன் அழக்கூடாது? வகத் உக்லிக அன்னி பாபும் மின் அப்வாபில் ஜன்னா, சொர்க்கத்தின் கதவுகளிலிருந்து ஒரு கதவு எனக்காக மூடப்பட்டது. தாய் இருக்கின்றவரை, தாயுடைய சேவை செய்கின்றவரை சொர்க்கத்தின் நுழைகின்ற காரியங்களாக நாம் செய்து கொண்டு இருந்தோம். என்னுடைய சொர்க்கத்தின் கதவுகளில் ஒரு கதவு இன்று
மூடப்பட்டது. யாருடைய தாய்கள் எல்லாம் உயிருடன் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நாம் சேவை செய்ய வேண்டும். பெரிய செல்ஃபிஷ்னஸ், சுயநலம் இந்த காலத்துல நான் பார்க்கிறேன். சின்ன வயசுல, வாலிப வயசுல, காலேஜ் படிக்கிற நேரத்துல எல்லாம் நல்லா தாயிட்டேந்து வேலை வாங்கிட்டோம். அதுக்கு பிறகு சுத்தமா அது நமக்கு ஞாபகம் இல்லை அவங்க என்னென்ன வேலை செய்யறாங்கன்னு சொல்லி. ரொம்ப கஷ்டங்க அது. பிறந்ததிலிருந்து நமக்கு நம்முடைய அசுத்தம் கலூர ஆற்றல் வருகின்ற வரை நம்முடைய அசுத்தத்தை எடுக்கின்றவங்க யாரு? தாய். யாருடைய தாய் குழந்தையா இருந்தப்போ இறந்துட்டாங்களோ அவங்கள்ட்ட போய் கேளுங்க தாயோடைய மகிமை என்ன. மிகப்பெரிய, நான் எல்லோருடன் நல்லதாக இருந்து தாயுடன் மோசமாக இருந்தா நான் மோசமானவன். சுருக்கமாக சொன்னால் தாயுடைய சப்தத்தை விட நம்முடைய சப்தத்தை நாம் உயர்த்த கூடாது. தாயுடன் ஒவ்வொரு நாளும் போய் உட்காரணும். நல்லவனுக்கும் சுயநலவாதிக்கு வித்தியாசம் என்ன தெரியுமா? அவன் வேற எந்த வேலை இல்லாத நேரத்துல தான் தாயுடன் போய் உட்காருவான். ஆனா நல்ல மகன் எப்படி என்றால் அவனுடைய வாழ்க்கையிலேயே முக்கியமான வேலை தாயுடன் உட்காருவது. எனக்கு பல வேலைகள் இருக்குங்க, பயான் பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன். பயானுக்கு வர்றதுக்கு முன்னாலே தாயிட்ட உட்கார்ந்து பேசிட்டு வந்தேன். பயான் முடித்ததற்கு பிறகும் தாயுடன் நான் போய் உட்காருவேன். எனக்கு என்னுடைய தாயோடைய பாதம் அவங்க காலு கிட்ட உட்கார்ற நேரத்துல கிடைக்கின்ற நிம்மதி எந்த ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்லையும் எனக்கு கிடைக்காது. அவங்கள்ட்ட போய் உட்காரணும். சின்ன வயசுல நம்ம ஸ்கூல்ல இருந்து வந்ததுக்கு பிறகு எப்படி அம்மா எப்போ வருவாங்க, அவங்களை எப்போ பார்ப்போம்னு சொல்லி இருப்போம் இல்ல, அதே மாதிரி தான் நம்ம வளர்ந்ததற்கு பிறகு நமக்கு பார்க்கறதுக்காக அவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்கள்ட்ட டெய்லி போய் சந்திக்கணும், ஒவ்வொரு நாளும் போய் அவங்கள்ட்ட சந்திக்கணும், அவங்கள நலம் விசாரிக்கணும். அவங்கள்ட்ட பேசுற நேரத்துல முக்கியத்துவம் கொடுத்து பேசணும். உங்கள்கிட்ட இருக்கிற இப்போ கெட்ட பழக்கம் என்ன? தாயிட்ட பேசுற நேரத்துல மொபைல் நோண்டிட்டே இருப்போம். சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. அவங்க மனசு புண்படுத்தும் இந்த விஷயம். அப்போ என் பையன்கிட்ட ஒரு 10 நிமிஷம் உட்கார்றான். அந்த 10 நிமிஷம் கூட அவன் மொபைல் தான் பார்த்துட்டு இருக்கான். எனக்கு பேச அவங்க சொல்ல மாட்டாங்க. சொன்னா கோவமா போயிடுவான். அதே காரணம், சைத்தான் காரணத்தை வச்சு அம்மா கிட்ட எல்லாம் நான் போறது இல்லை, அம்மா கிட்ட போனா அவங்க ரொம்ப இதுவா பேசுறாங்க, கோவமா பேசுறாங்க. இல்ல, நீ நல்ல மனிதனே இல்லை. தாயுடன் உட்கார வேண்டும், அவர்களுடன் பேச வேண்டும். அவங்களுக்கு தேவை வந்தால் ஹோட்டல்ல போய் டேபிள் கிளீன் பண்ணியாவது அவங்களுக்கு என்ன தேவை இருக்கிறதோ அந்த காசு கொண்டு வரணும். புரியுதாங்க? உசாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு காலத்துல அந்த பேரித்த பழம் கிடைக்கிறது கஷ்டம். அந்த பேரித்த பழத்தின் விலை பல 100 வெள்ளிக்காசு. அந்த பேரித்த பழம் வாங்கிட்டு வந்தார். மக்கள் எல்லாம் கேட்குறாங்க, வா இந்த விலை அதிகமா இருக்கு, ஏன் அந்த பேரித்த பழம் வாங்கிட்டு வந்தீங்க? இல்ல எங்க அம்மா அந்த பேரித்த பழம் சாப்பிடணும்னு சொன்னாங்க. நான் என்னிடத்துல காசு இருந்து அம்மா என்ன கேட்டாலும் நான் வாங்கி கொடுத்துருவேன். அந்த காசு போனதுன்னு கவலை இல்லை, அம்மா கேட்டுட்டாங்கல்ல, அதுக்காக நான் அம்மாக்காக கொண்டு வந்தேன். இப்போ ஷைத்தான் சொல்லும், ஃபீமேலா மேலா ஷைத்தான் தெரியல. இப்போ ஷைத்தான் சொல்லும், இன்னாங்க தாய் மேல நீங்க செலவு பண்ணிட்டீங்கன்னா நம்ம பொண்ணுக்காக எதுவுமே இருக்காது. இந்த பொண்ணு கல்யாணத்துக்கு அந்த செலவே ரசூலுல்லாஹ் வைக்கல. அந்த நேரத்துல நான் சொல்றது கேளுங்க, தாயின் மீது அல்லாஹ்வுக்காக நாம் எது செலவு செய்கின்றோமோ பல மடங்கு உடனடியாக அல்லாஹ் தஆலா நமக்கு தருகின்றான். நான் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து சொல்கின்றேன், நான் கொஞ்சம் தான் செலவு பண்றேன். எதெல்லாம் நம்ம தாய் மீது செலவு செய்யறோமோ அதனுடைய பர்க்கத்து பெரிய பர்க்கத்துங்க. புரிஞ்சிச்சா? எது நாம் கேட்டோமோ அதன் மீது அமல் செய்வதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபீக் கொடுப்பானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.